அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம். அல்லாஹு தஆலா இது போன்ற நற்செயல்களை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அதற்கான நற்கூலியினை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு இனாயத்துல் இஸ்லாம் பிஸ்ஸிஹ்ஹத்தி வல் பதன். இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துகிறது என்ற ஒரு தலைப்பில் இன்றைய ஹுத்பாவை வழங்கியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 1446 ஷவ்வால் மாதம் பிறை 19, 18ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. கண்ணியமானவர்களே, இனாயத்துல் இஸ்லாம் பிஸ்ஸிஹ்ஹத்தி வல் பதன், அதாவது இஸ்லாம் உடலுடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துகிறது என்ற இந்த தலைப்பில் உடல் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அதை இஸ்லாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கிறது என்ற தொனிப்பொருளில் முக்கியமான பல விடயங்களை இன்றைய ஹுத்பாவிலே பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல் கரீமில் முன்இம் தஃபத்தல அலா இபாதிஹி பி அஸ்பாபி ஸிஹ்ஹத்தி வர்கபஹும் பிஸ்ஸைரி ஃபீஹா வ அக்ரம். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قدوة المقتدين ونور المهتدين صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه إلى يوم الدين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்சம்தான் வாழ்வின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்சும் பார்த்து கொள்ளட்டும் மரணத்திற்கு பிறகு நாளைய மறுமைக்காக தனக்காக அவைகள் எதை முற்படுத்தியிருக்கிறது என்பதை. வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான், மிகவும் கவனித்தவனாக இருக்கிறான் என்று சூரா அல் ஹஷ்ர் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஈமானிய உறவுகளே, முஸ்லிம் சமூகமே, லகத் ஹலகல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த தரத்திலே அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறான். وَجَعَلَ لَهُ مِنَ النِّعَمِ مَا لَا يُحْصَى, கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு நிஅமத்துகளை சொரிந்திருக்கிறான், அருட்கொடைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை தன் திருமறையிலே சொல்கிற போது, அஃபமன் யஹ்லுக் கமன் லா யஹ்லுக் அஃபலா ததக்கரூன், படைப்பாளன் படைக்காதவனை போன்றவனாக இருப்பானா? எவன் இந்த உலகத்தை அகிலங்களை எல்லாம் படைத்திருக்கிறானோ அத்தகைய படைப்பாளன் படைக்கப்பட்ட, சிலபோது படைக்கப்பட்டு வணங்கப்படுகிறவர்களைப் போல் இருப்பானா? அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் லா துஹ்சூஹா, அதை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது, கணக்கிட முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாக
மிகுந்த இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று சூரா அன்-நஹ்ல் 17, 18 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு வைத்திருக்கிற எண்ணிலடங்காத அதிகமாக கணக்கிட முடியாத நிஅமத்துகளிலே மிக முக்கியமானது நிஅமத்து ஸிஹா ஃபில் பதன். மனித உடல்களில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற ஆரோக்கியம் ஸிஹா என்கிற அந்த நிஅமத்தாகும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற மிகவும் பெருமதி வாய்ந்த நிஅமத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுனன் திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹசன் என்ற தரத்தில் இந்த நபிமொழியை சொல்கிறார்கள். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஷிர்பி, உங்களில் யாராவது காலையில் எழுகிற நேரத்தில் தன்னுடைய வீட்டிலே அவர் பாதுகாப்போடு எழுந்திருந்தால், முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவர் உடல் அளவிலே ஆஃபியத், எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாத ஆரோக்கியமான நிலையில் அவர் அதிகாலையை அடைந்தார். இந்தஹு கூத்து யௌமி, அன்றைய உணவும் அவருக்கு கிடைக்குமாக இருந்தால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு முழு உலகமும் கிடைத்தது போன்ற ஒன்றாகும். முக்கியமாக 3 விஷயங்கள். ஒன்று, பாதுகாப்போடு தன்னுடைய வீட்டிலே அவர் படுத்தெழும்புகிறார். உடல் ஆரோக்கியத்தோடு அசௌகரியமில்லாத அந்த ஆஃபியத்தோடு அவர் தனது வீட்டிலே விழித்தெழுகிறார். அன்றைய உணவு அவருக்கு இருக்கிறது என்றால் அவருக்கு முழு உலகமும் கிடைத்தது போன்றாகும். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குகிற மிகப்பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியிலே சொல்கிறார்கள். எனவே ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற மாபெரும் நிஅமத்துகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், ஃபமன் உஹிபத் லஹுல் ஆஃபியத்து ஃபீ ஜஸதி ஃபனஜா மினல் மரத் வல் பலா வகான ஸஹீஹன், யார் உடல் ஆரோக்கியம் வழங்கப்பட்டு நோய்கள் துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா உணவையும் இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறானோ, அவர் தனது நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி அவர் வழங்கப்பட்டவர் முழு உலகமும் வழங்கப்பட்டவரை போன்றவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடத்திலே நமக்கு யஜிபு அலல் முஸ்லிம் அன் யஷ்குரல்லாஹ தஆலா அலா நிஅமிஹி ஜமீஆ, இதுபோன்று நிஅமத்துகள் வழங்கப்பட்டவருக்கு ஒரு முஸ்லிமுக்கு கடமை என்னவென்றால், அவர் தனக்கு வழங்கப்பட்ட இதுபோன்ற அனைத்து நிஅமத்துகளுக்கும் நன்றியுள்ளவராக அவர் மாற வேண்டும். எனவே நன்றி என்பது ஃபஷ்ஷுக்ர் முஅ்தினுன் பிதவாமிஹா, நன்றி செலுத்துவது என்பது அது தனது வாழ்க்கையிலே அதிகப்படுத்துவதற்கான ஒரு காரணியாகவும் அது தொடர்ச்சியாக அவருக்கு வழங்கப்படுவதற்கான அறிகுறியாகவும் இருக்கிறது. ஒருவர் நன்றி செலுத்தினால் முஅ்தினுன் பிதவாமிஹா, தொடர்ந்து அவருக்கு அந்த நியமத்துகள் வழங்கப்படுவதற்கான ஒரு அடையாளமாகும். வஸபீலுன் இல ஸியாதத்தி ஃபீஹா, அதிகமாக அவருக்கு இன்னும் நியமத்துகள் அதிகப்படுத்தப்படுவதற்கான ஒரு வழியாக அது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். வஇத் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நினைவு கூறுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால் உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக தருவான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நன்றி மறந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் இன்ன அஸாபி லஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்கிறான். ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, இன்ன ரிஆயத்தக்கும் லிஅப்தானிக்கும் வல் ஹிஃபாஸ் அலா ஸிஹத்திக்கும், நீங்கள் உங்கள் உடல்களை கண்காணித்து வருவது, நோயிலிருந்து அவைகளை பாதுகாத்து வருவது,
உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்காணித்து வருவது. இது லைசத் முஜர்ரத நஸாயிஹ திப்பியா, இது வெறும் ஆரோக்கியத்துக்கான உபதேசம் மட்டுமல்ல. உடம்பை நீங்கள் கவனிச்சு வாங்கன்னு சொல்றது, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்காணித்து வாருங்கள் என்று சொல்வது, இது லைசத் முஜர்ரத நஸாயிஹ திப்பியா, இது ஆரோக்கியத்திற்கான உபதேசம் மாத்திரமல்ல, பல்ஹிய தஆலீமு ரப்பானியா, இது ரப்புடைய வழிகாட்டலாகும். ஜாஅ பிஹா துன்யானல் ஹனீஃப் லிஹிமாயத் ஜாஅ பிஹா தீனுல் ஹனீஃப் லிஹிமாயத்தில் இன்சான் மின் குல்லி மா யுதிர்ரு பிஹி. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய அனைத்து வகையானவைகளிலிருந்தும் மனிதனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வழங்கிய ஒரு மார்க்கமாகும். எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் மனிதனை பாதுகாக்கின்ற ஒன்றுதான் இந்த தீனுல் இஸ்லாம். ஃபலகத் ஜாஅல் இஸ்லாம் லியுஅஸ்ஸிஸ கீமத்த ஸிஹ்ஹத்தி வல் பதன், மனித உடம்பினுடைய ஆரோக்கியத்தின் பெருமானத்தை நிலைப்படுத்துவதற்காக இந்த இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது, அதை வலியுறுத்துகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில 6134வது இலக்கத்திலே இது பதிவாக இருக்கிறது. இஸ்லாம் மனித ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சில போது மனித ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இறை வழிபாட்டில் கூட சில கட்டுப்பாடுகளை, தளர்வுகளை, நெகிழ்வுத்தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தகல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து கேட்டாங்க, அலம் அலம் உக்பர் அன்னக தகூமுல் லைல் வ தஸூமுன் நஹார், நீங்க இரவு விடிய விடிய நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதாகவும் தொழுவதாகவும் பகல் முழுக்க நீங்கள் நோன்பு நோற்பதாகவும் எனக்கு செய்தி கேள்விப்பட்டது, அது உண்மையா இல்லையா என்று சொல்றாங்க. ஃபகுல்து பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம், நான் பகலிலே நோன்பு பிடிக்கிறேன், இரவிலே விடிய விடிய நின்று வணங்குகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு விஷயம், நீ இதை தொடர்ந்து செய், இன்னும் கூட செய். அப்படி சொல்லலை, பலா அப்படி சொன்ன போது ஃபலா தஃஅல் சொன்னாங்க, அப்படி செய்யாதே, கும் வனம், நீ இரவிலே நின்று வணங்கு, அதே மாதிரி இரவில் தூங்கவும் செய். அப்படின்னா கொஞ்ச நேரம் வணங்கு, நீ தூக்கத்திலும் ஈடுபடு. வசும் வ அஃப்திர், பகலிலே நீ தொடர்ந்து நோன்பு பிடிக்காத, நோன்பு பிடி, சில போது நோன்பு பிடிக்காம இரு, தொடர்ந்து நோன்பு பிடிக்காத, தொடர்ந்து நீ வணக்க வழிபாட்டில் இரவுல கண் விழித்து ஈடுபடவும் வேண்டாம், தொடர்ந்து நீ பகல்ல ஒரு நாள் நோன்பு பிடிக்க வேணாம், ஒரு நாளைக்கு பிடி, இன்னொரு நாளைக்கு விடு, தொடர்ந்து செய்ய வேண்டாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன லிஜஸதிக அலைக ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்குது. நீ இப்படியே நோன்பு பிடிச்சா, இப்படியே நீ கண் விழித்தால் உன் உடம்பு பழுதாகிடும், அதை உனக்கு தொடர்ந்து செய்ய முடியாது. ஆரோக்கியமான நேரத்தில் வேண்டாம், சாத்தியமாகும். உன் உடம்புக்கான, உன் உடம்பை பாதுகாப்பதற்கான சில கடமைகள் இருக்கிறது. வ இன்ன லிஐனிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வ இன்ன லிஸௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய விருந்தினர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வ இன்ன லிஸௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கிறது. வ இன்னக அலா அஸா அன் யதூல பிக உம்ர், சில போது காலம் நீண்டு செல்கிற நேரத்தில் இவைகளை நீ நிறைவேற்ற முடியாதவனாக மாறிவிடலாம். எனவே வ இன்ன மின் ஹஸ்பிக அன் தஸூம மின் குல்லி ஷஹரின் ஸலாஸா, மாதத்தில் 3 நாள் நோன்பு பிடி, அதுவே உனக்கு போதுமானதாகும். ஸலாஸத் அய்யாம் ஃபஇன்ன பிகுல்லி ஹஸனத்தின் 10 அம்சாலிஹா, ஏனென்றால் நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கு. அப்படின்னு சொன்னால் மாதத்தில் நீ 3 நாள் நோன்பு பிடிச்சா 10 மடங்கு 30 நாள். அப்போ மாதம் முழுவதும் நோன்பு பிடித்த அந்த நன்மை உனக்கு 3 நாளிலே கிடைத்து விடுகிறது. அதே போலதான் ஃபதாலிக தஹ்ரு குல்லு, அதே போன்று நீ வருடம் முழுக்க செஞ்சுகொள். கால் ஃபஷத்தத்து ஃபஷுத்தித அலைய, நான் என் மீது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டேன், வரவழைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னேன். ஃபகுல்து ஃபஇன்னி உதீகு கைர தாலிக், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மாதத்தில் 3 நாள்னு சொல்கிறீங்க, எனக்கு அதை விட கூடுதலாக எனக்கு நோன்பு பிடிக்க முடியும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபசும் மின் குல்லி ஜும்அத்தின் ஸலாஸத அய்யாம், ஒவ்வொரு வாரத்தில் 3 நாள் நோன்பு பிடினாங்க. அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, நான் இன்னும் என் மீது கஷ்டத்தை வரவழைத்து கொண்டேன், கஷ்டம் என் மீது விதியாக்கப்பட்டது, எனக்கு இன்னும் முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். உதீகு கைர ذلك قال فصم صوم نبي الله தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபியுடைய நோன்பு பிடினாங்க. குல்து வமா சௌமு நபியுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நிஸ்ஃபு தஹ்ர், வருடத்தில் அரைவாசி நாள். அப்படின்னா ஒரு நாள் பிடி, இன்னொரு நாள் நோன்பு விடு, ஒரு நாள் பிடி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு விடின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல இருந்து, புகாரில வரக்கூடிய இந்த நபிமொழியில் இருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னென்றால், ஃபல் இஸ்லாம் யஹ்ரிசு அலா பகாஇல் பதன் கவியா, மனித உடல் ஆரோக்கியமாக பலமாக இருப்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. தன்னை ஒரு முஸ்லிம் பலவீனப்படுத்திவிடக் கூடாது, தன்னை ஒரு முஸ்லிம் நோயாளியாக ஆக்கிவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வயஹ்மீஹி ஹத்தா மினல் இஃப்ராத்தி ஃபில் இபாதா, இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் ஒரு முஸ்லிம் அதிகப்படியாக வரம்பு மீறி செயல்படுவதை விட்டும் அவனது உடலை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் தூண்டி இருக்கிறது. வ இன்ன தௌஜீஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா ரிஃப்குன் பில் உம்மத்தி வ தைஸீர், நபியுடைய இந்த வழிகாட்டுதல் இந்த உம்மத்தின் மீதான அவர்களது அந்த இரக்கத்தையும் உம்மத்துக்கு அவர்கள் இலகுபடுத்தி இருப்பதையும் நமக்கு வழிகாட்டுகிறது. وإرشاد إلى ما يحفظ الجسد في عبادة الله الخبير, அல்லாஹ்வை வழிபடுகிற அந்த வழிபாடுகளை விட சிலபோது தனது உடம்பை அவர் கண்காணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்படின்னு சொன்னா அந்த வழிபாட்டை குறைத்து அவர் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை நபியுடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்லித் தருகிறது. وقد نهى النبي صلى الله عليه وسلم عن تعذيب النفس وإرهاق البدن حتى لو كان في العبادة, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தால் கூட ஒருவர் தன்னை வருத்திக் கொள்வதையும் தனது உடம்பை சோர்வடைய செய்வதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் அல் புகாரில 1150வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா ஹப்லுன் மம்தூதுன் பைன ஸாரியத்தைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறாங்க, 2 தூண்களுக்கு இடையில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா ஹாதல் ஹப்ல்னா, இது என்ன கயிறு கட்டப்பட்டிருந்தாங்க. காலு ஹாதா ஹப்லுன் லிஸைனப் ஃபஇதா ஃபதரத் தஅல்லகத், இது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுடைய மனைவிக்காக கட்டப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு சோறு வருகிற போது இந்த கயிற்றிலே சாய்ந்தவர்களாக தொழுவார்கள். அவங்க தொழுது கிடைக்கும்போது சோறு வந்தால் இதில் அப்படி சாஞ்சிக்கிட்டு தொழுது கிடைப்பாங்க அப்படின்னு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல்லு, அதை அவிழ்த்து விடுங்கள். லியுஸல்லி அஹதுக்கும் நஷாத்தா, ஒருவர் உங்களில் தொழுந்தால் உற்சாகத்தோடு மட்டும் தொழட்டும். ஃபைதா ஃபதர் ஃபல்யக்உத், அவருக்கு சோறு வந்தால் உட்கார்ந்துக்கிட்டு தொழட்டும். எதுக்கு இந்த கைத்தில் சாஞ்சிக்கிட்டு இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்த வேண்டாம், வருத்த வேண்டாம் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறார்கள். புகாரில 1150வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. எதுக்கு கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. கை தவுத்துருங்க, நின்றுக்கிட்டு தொழுங்க, சோர்வா உட்கார்ந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மார்க்கம் அவ்வளவு எளிமையானது. வேற இடத்துல சொன்னாங்க, நீங்கள் கஷ்டப்படுத்தினால் மார்க்கம் உங்களை மிகைத்து விடும் என்று சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம், தன்தஷிரு பைனன் நாசி பஅதுல் அம்ரால், இந்த காலங்களில் சில நோய்கள் மக்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. இது தொற்று நோய்கள் அல்ல, சாதாரணமான நோய்களாக இருந்தாலும் பரவலாக மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அதில் முக்கியமாக அம்ராது சுக்கர், சுகர்னு சொல்லுவாங்க, அதாவது சர்க்கரை நோய், அதே மாதிரி தம் பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி அம்ராதுல் ஜிஹாஸ் அன் தனஃபுசி அல் முஸ்மினா, அதாவது நாட்பட்ட சுவாச நோய்கள், மூச்செடுக்கிறது கஷ்டமான நாட்பட்ட வியாதிகள், சர்தான், அதே மாதிரி புற்றுநோய்கள் வகைரகா, இது போன்ற பல நோய்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே பறந்திருக்கிறது. சர்க்கரை நோய், அதே மாதிரி ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி சுவாச நோய்கள், அதே மாதிரி
சர்தான், புற்றுநோய்கள், இது மாதிரியான பல நோய்கள் இன்று காணப்படுகிறது. இந்த நோய்கள் ஹிமாயத்துல் இன்சான் நஃப்ஸஹு மின் உசூலி மிஸ்லி ஹாதிஹில் அம்ராத் இலை வாஜிபுன் ஷர்இ. இது போன்ற நோய்கள் தன்னிடத்தில் வராமல் தன்னை தற்காத்துக் கொள்வது வாஜிபுன் ஷர்இயுன், இது மார்க்க ரீதியான ஒரு கடமையாகும். ஃபயஸ்தௌஜிபு ذلك اعتدالا في الطعام والشراب. அவர் மீது கடமை என்னன்னு சொன்னால் தனது உணவிலும் குடிபானத்திலும் அவர் நடுநிலைமையை கையாளணும், மிதமான போக்கை அவர் கையாள வேண்டும். இஹ்திமாமன் பில்லியாகத்தில் பதனியா வல் அன்ஷிதத்தில் ரியாதியா, அவர் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவர் உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும், விளையாட்டுகளில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே இதை இப்படி சொல்கிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் தன் உடல் ஆரோக்கியத்தை அவர் அலட்சியமாக விட முடியாது. தன்னுடைய ஆரோக்கியத்திற்கேற்ப அவர் உணவை மேற்கொள்ள வேண்டும். தனக்கு தீங்கு தரக்கூடிய விதமாக சாப்பாட்டில் அவர் நடுநிலை தவறிவிடக்கூடாது. விளையாட்டிலே உடற்பயிற்சிகளிலே அவர் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் உணவை பற்றி சொல்கிற போது சொல்கிறான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, அதிலே நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள். இஸ்ராஃப் என்பது ஒன்றில் எல்லை கடந்து செயல்படுதல். சாப்பாடாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு தொண்டை வரைக்கும் திங்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய உடல், உங்களுடைய நோய், உங்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு எது உங்களுக்கு பாதிப்பு வருமோ அதை கருத்தில் கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள். அதிலே நீங்கள் எல்லை தாண்டி விட வேண்டாம் அல்லது வீணடித்து விட வேண்டாம். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண்விரயம் செய்கின்றவர்களை நேசிக்க மாட்டார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள். உடற்பயிற்சியை அல்லது தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்காணித்து உடற்பயிற்சியில் ஈடுபடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு தூண்டி இருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினி ضعيف. ஒரு பலமான ஒரு முஃமின் சிறந்தவன், அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரியவன் பலவீனமானவனை விட. வஃபி குல்லின் கைர், அனைவரிலும் நன்மை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே பலமான ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் சிறந்தவன், அல்லாஹ்விடத்திலே விருப்பமானவன் பலவீனமானவனை விட என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே பலம், ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஓமான் அரசாங்கம் தனது அதிகாரப்பூர்வமான நிறுவனங்கள் மூலமாக இத்தகைய நோய்களை கட்டுப்படுத்த, குறைக்க அது முயற்சி செய்து வருகிறது. இதற்காக நோய்களுடைய காரணங்களை கண்டறிந்து அவை பரவக்கூடிய அல்லது அந்த நோய்கள் உண்டாகக்கூடிய இடங்களை, அதற்கான சூழ்நிலைகளை என்ன காரணத்துக்காக ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொற்று நோய் அல்லாத நோய்களை கண்காணிக்கும் திட்டத்தின்படி சமுதாயத்தை பாதுகாக்க அது முயற்சி செய்து வருகிறது. வீடுகளுக்கு சென்று கேள்விகளை கேட்டு சுகாதார திட்டங்களால் பயனடையக்கூடிய குடும்பங்களை அது அடையாளம் காண பல கணக்கெடுப்புகளை செய்து வருகிறது. அதற்காக நபர்களை நியமித்திருக்கிறது. எனவே அவர்களுடைய திட்டம் வெற்றி பெற நாம் பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்துக்காக நாங்கள் உதவி செய்யணும், அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முசானிதத்தன் லினஜாஹி பர்னாமஜிஹிம், இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உதவியாளர்களாக இருக்கணும், அந்த திட்டத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். எனவே நல்லதுக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் ஆயிருங்க, இறையச்சத்துக்கு உதவியாக இருங்கள். வரம்பு மீறுதலுக்கு, பாவத்துக்கு நீங்கள் எப்பவும் சப்போர்ட் பண்ணாதீங்க, உதவி செய்யாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தண்டிப்பதிலும் கடுமையானவனாக இருக்கின்றான். எனவே ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹாஃபிது அலா அப்தானிக்கும், உங்களுடைய உடல்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வர்அவு சிஹத்தக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள். வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நல்லபடியாக நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்ல மனிதர்களை, முஹ்சினீன்களை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே,
அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்ன மிம்மா خصنا به ربنا في شرعه الكريم النظافة والطهارة. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தூண்டி இருக்கிற மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் அந்நவாஃபா வத்தஹாரா, அதாவது தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. கமா ஜா ஃபி ஹதீஸின் நபி அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அதாவது துப்புரவு தூய்மை என்பது ஈமானுடைய பாதியாகும். ஷத்ரு ولا ريب فإن النظافة من الأمور التي تعزز الصحة وتبقي من الأمراض. இந்த நவாஃபத் துப்புரவு என்பது இருக்கிறதே, இது இறை நம்பிக்கையினுடைய பாதி மட்டுமல்ல, இந்த தூய்மையை பேணுவது என்பது ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆரோக்கியத்தை ஸ்ட்ராங்காக நிலை பெறச் செய்வதற்கான முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. எனவேதான் வகத் இம்ததஹ அல்லாஹு தஆலா அல் முஹாஃபிதீன அலா த்தஹாரா, தூய்மையோடு துப்புரவோடு நடக்கின்றவர்களை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். வபய்யன ஹுப்பஹு லஹும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, அதாவது உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே சில நயவஞ்சகர்கள் மஸ்ஜிது திரார், தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அல்லாஹ் அதை மறுத்துரைக்கின்ற விதத்திலே சொல்கிறான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இதைவிட தக்வாவை மையமாக வைத்து கட்டப்பட்ட ஒரு இறை இல்லம் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ, இந்த தீங்குக்காக கட்டப்பட்ட பள்ளியை விட இறையச்சத்துக்காக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல், அது ஆரம்ப நாளிலே கட்டப்பட்டிருக்கிறது, அதுதான் தொழுவதற்கான மிக தகுதியான பள்ளிவாசல். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன், அதிலே அல்லாஹ்வை விரும்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். யுஹிப்பூன அன் யத்தஹரு, அவர்கள் தூய்மையை விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையாளர்களை விரும்புகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தூய்மை என்பதும் துப்புரவு என்பதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த தூய்மை இது ஹிஸ்ஸியா அல்லது மானவியா, அது இரண்டாவது. அல்லாஹ் தூய்மையாளர்களை விரும்புகிறான். பொதுவாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தன்னை தூய்மைப்படுத்துகின்றவர்களை விரும்புகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஹாரா, இந்த தூய்மை அல்லது துப்புரவு என்பது அன் யகூன தஆமு வமா யத்குலு ஃபீ ஜௌஃபில் முஸ்லிமி மின் ஹலாலின் வலா கதர ஃபீஹி, ஹலாலானவைகளை ஒரு முஸ்லிம் சாப்பிடணும். எந்த விதமான அசிங்கமானவைகளை ஹராமானவைகளை விட ஹலாலானவைகள் ஒரு முஸ்லிமுடைய வயிற்றுக்குள் போவதுதான் ஆக முக்கியமான தஹாரத். وقد حرم الشرع الكريم على المسلمين كل ما يجلب إليهم المضرة, மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்தையும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. மனிதன் எதையெல்லாம் அவன் உட்கொண்டால், எதை செய்தால் அவனுக்கு தீங்கு தருமோ அனைத்தையும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் தன்னை பாழ்படுத்திக் கொள்வதை, தனது ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதை, தனது தூய்மையை பழுதாக்கிக் கொள்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே இஸ்லாம் எதை தனது உடம்புக்கு தீங்கு என்று சொல்கிறதோ அதை ஒரு முஸ்லிம் நெருங்கக்கூடாது. கத்துஹான், சிகரெட், புகை பிடித்தல், புகைத்தல் பழக்கம், அதே மாதிரி வத்திபு, அதாவது இந்த புகையிலை பாவிப்பது, கஞ்சா போன்றவைகளை பாவிப்பது, வல் முஸ்கிராத், போதை தரக்கூடியவைகளை பாவிப்பது, இது போன்ற தனது உடம்புக்கு கெடுதரக்கூடிய எல்லா விதமான புகைத்தல், புகையிலை, மது போன்றவைகளை பாவிப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஃபகுல்லுஹா லில் ஜிஸ்மி வர்ரூஹி மினஸ் சுமூம் அல் முஃப்ஸிதாத், இதெல்லாம் நஞ்சுகள், அவனுடைய உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மாவுக்கும் எதிராக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? யார் நஞ்சை அருந்தி தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவர் நரக நெருப்பில் நிரந்தரமாக இருப்பார். அந்த நஞ்சை தன் கையில் வைத்து கொண்டிருப்பார். ஹாலிதன் முஹல்லதன், நிரந்தரமாக அவர் தன்னை தற்கொலை செய்தவராக நரக நெருப்பிலே காணப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு மனிதன் அடிமையாக இருப்பது மனிதனின் உடலை அவனது சொந்த கைகளாலேயே மோசமான முறையில் நோய்களால் அழித்து கொள்வதற்கு அவைகள் வழிவகுக்கின்றன. இது போன்ற விஷயங்களில் ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது.
அல்லாஹ் தடுத்திருந்தால், ஹராமாக்கியிருந்தால் அதிலே கேடு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்வது நம்மை நாமளே அழித்துக் கொள்வதாகும். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். எனவே ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல் ஹிஃபாத அலல் பதனி வல் ஜிஸ்ம் சலீமன் அமலுன் சாலிஹுன் யுஹிப்புஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். அதாவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அமலுன் சாலிஹுன், அது ஒரு சிறந்த ஒரு செயலாகும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறாரோ வஹுவ முஃமினுன், அவர் முஃமினாக இருந்து கொண்டு ஈடுபட்டால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர் சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் அவருக்கு வாழச் செய்வோம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும், அவர்களது கூலியை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு நல்ல கூலியாக. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.